இப்போ நம்ம பழவந்தாங்கல்லேருந்து தான் நாங்கள் பேசுகிறோம். இப்போ இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த நாள் சனிக்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் போலீஸ் மப்டியில் வந்து இறங்கியிருக்காங்க. இறங்கும்போது ஒருத்தர் வந்து பின்னாடி பிடிச்சி அதை வந்து மிஸ்யூஸ் பண்ண பார்த்துருக்காரு. அப்போ செயின் அறுத்துருக்காரு. செயின் அறுக்கும்போது அந்த அம்மா சத்தம் போட்டிருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு ஐயா, நைட்டு 12 மணிக்கு. அப்போ சத்தம் போடவும் எங்கள் வீட்டுக்கு மேலே இருக்க பாய்ஸ் பேச்சுலர் இருக்காங்க, இந்த இவங்க தான் இருந்தாங்க. பக்கத்தில் ஹாஸ்டல் பாய்ஸ் இருந்தாங்க. அவங்கெல்லாம் சத்தம் கேட்டு ஓடி போய் பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி அவன் ஓடி இருக்கான். பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதோட வீடியோ இந்த இவர் தான் நாங்கள் பிடிச்சவங்க தான். அப்புறம் வீடியோ அதை போட்டிருக்காங்க. அந்த வீடியோ வந்திருக்கு. அது வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு முந்தா நாள். இது ஒரு இன்சிடென்ட்ஸ் மட்டும் இல்லை, இது மாதிரி அடிக்கடி நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் நடக்குது. செயின் ஸ்னாப் நடக்குது, அப்புறம் பொண்ணுங்களை மிஸ்யூஸ் பண்ணுறது, இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. அதை விட இன்னொன்று என்னென்னா, இந்த மெயின் வந்து இந்த ஒயின் ஷாப்ஸ் சார். இந்த ஒயின் ஷாப்பை வந்து நீங்கள் வேறு இடத்துல வச்சா நான் தான் சந்தோஷமாக இருக்கும். இந்த பழவந்தாங்கல் நங்கநல்லூர் மக்கள் உங்களை கோடி கும்பிடுவாங்க. ஏன்னா இந்த ஒயின் ஷாப் வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாங்கள் குடிச்சிட்டு போயிட்டு ஸ்டெப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 2 சைடு உட்காந்துக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டெப்ஸில் நடக்கிறதுல குடிச்சிட்டு அங்கேயே பாட்டில் வச்சுறாங்க. போய் பாருங்கள், இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் பாருங்கள், அந்த ஸ்டெப்ஸில் ஏற முடியாது, இறங்க முடியாது, அவ்வளோ இது பண்ணுறாங்க. இதை வந்து போலீஸும் வந்து அவங்க காவல் இருக்காங்க, அவங்க போலீஸ்காரங்க காவல்துறை இருக்கிறப்ப கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிறாங்க. அவங்களே காவல்துறை ஃபுல்லாக இருக்க முடியுமா? அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த இடத்துல வேண்டாம், வேறு இடத்துல மாற்றி வச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி மாற்றினீங்கன்னா இந்த பழவந்தாங்கல் நங்கநல்லூர் மக்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு கடமைப்பட்டிருக்காங்க, சந்தோஷப்படுவாங்க. இதை வந்து கண்டிப்பாக இந்த ஒயின் ஷாப்பை இடத்த மாற்றி வைங்க. அதனால தான் இங்கே வந்து அதிக ப்ராப்ளம். பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் இந்த ரோட்டில் யாருமே போக முடியல. நீங்களே பாருங்கள், வேணால் நான் பொய்யா இருந்ததுன்னா இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் போய் வீடியோ எடுத்து பாருங்கள். ஃபுல்லாக ரோடை மறைச்சிக்கிறாங்க. நான் உங்களை வைக்க வேண்டாம்னு சொல்ல, வேறு இடத்துல கொஞ்சம் மாற்றி வைங்க. இப்போ ஏகப்பட்ட லேடிஸுங்க போகிறாங்க வராங்க எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கே ஒரு நிலம் பண்ணும் போது இப்போ மற்ற லேடிஸுக்கு எப்படின்னு பார்க்குது, அதை நம்ம தான் இது பண்ணோம். அது நாங்களும் சில டைமில் ஓடி போய் காப்பாற்றிடுங்க. எவ்வளோ பேரை காப்பாற்றிட்டு வந்துடுறோம். நாங்கள் போனோன்னா ஓடி போய் ட்ரெயினில் ஏறிக்குவானுங்க. அந்த படிக்கட்டு மேலே சில சிலம்புலாம் நடக்கும். லேடிஸ் வந்தாங்கன்னா அப்போ பார்க்கும்போது நாங்கள் இங்கேருந்து தோற்றின்னு ஓடுறதுல ஓடி போய் ட்ரெயின் வரும், ஏறி ஓட்டுருவானுங்க. அது மாதிரி நடந்ததுங்க. அதனால் போலீஸ் பாதுகாப்பே இல்லைங்க. சில பேர் போலீஸுக்காரங்களே போட மாட்டாங்க இந்த இடத்துல. அதனால நைட் டைமில் 11 மணி ட்ரெயின் 12:30 மணி வரைக்கும் இது. 12:30 கடைசி வண்டி 12:30 மணி தாம்பரத்தில் வந்துடும். லேடிஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு தான் இல்லை. அவங்க மனசு தைரியத்தோடு தான் போகும். இல்லைன்னா ஆளை அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள யாரா வர வச்சுட்டு போனால் தான் உண்டு.